அமைதி தேவை. என் நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். என் நடத்தக்கூடிய நாடகம் அபிமன்னன் சுந்தரி கல்யாணம். இந்த நாடகத்தை நடத்த முன்வந்துள்ளோம். சொல் குற்றம், பிழை குற்றம், கால குற்றம், சங்கீத குற்றம், ஏதாவது அற்றாக குற்றம் இருந்த போதிலும் என்னையும் பின்னே ஒரு நடிகர்களையும் மன்னிக்க வேண்டும். துரியோதன மகாராஜா தமிழ்நாடு வருகிற விதம்
விளக்கமா சொல்லணும். சொல்ல வேண்டும். நாடு தெரியுமா? விளக்கமா சொல்லு. ஒரு ராஜாவா பார்த்து பார்த்து என்னடா நான் கேட்கிறப்பா சிரிக்காத சிரிக்காத சிரித்தா உனக்கு என்ன? சிரித்தா தூத்துவாயில பாத்தீங்க. ராஜா சிரிப்பேன் சிரிப்பு நடப்பேன் நடப்பு ஏன் சாகுடியும் சாகுடியும் உனக்கு என்ன வேறு எதுவும் எடுத்து இல்லைங்க இல்லைங்க சிரிக்காத என்ன ஒரு தெம்பு தெம்பு ஒரு பூரிப்பு பூரிப்பு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் அதனால சிரிக்கிறேன் அதனால சிரிக்கிறேன். அவன் 56 ஆட்டை அவன் 56 ஆட்டை அலங்காரக்கூடிய தலைவர் சக்கரை 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 சக்கரேஸ்வரன் நான் சக்கரை சொன்னா சக்கரத்தி சொன்னேன். நீ சொன்னீங்க சக்கரனே வல்லல் சக்கரேஸ்வரன் வல்லல் சக்கரேஸ்வரன் யாரைய கண்டு கண்டு என்னுடைய சிரம் சிரம் வணங்காது வணங்காது ஒரு ஆளுக்கு தான் வணங்கும். யாருக்கு? என் அப்பாவுக்கு இல்ல அப்பாவுக்கு இல்ல என் அம்மாவுக்கு இல்ல அம்மாவுக்கு இல்ல தாய் மாமனுக்கு மட்டும்தான் தாய் மாமனுக்கு மட்டும்தான் வணங்கும். அப்படிப்பட்ட வல்லல் சக்கரேஸ்வரன் வல்லல் சக்கரேஸ்வரன் தில்லி போட்டோ போட்டு நராதிபன் நராதிபன் என்னுடைய பெயரோ உடைய பேரு துரை உடைய பேரு துரை துரி யோதனா யாரு கேளு கேக்குறா கேக்குறா யாரு? உன் பேரு என் தம்பி உன் தம்பி மூணாவது தம்பி தம்பி துர்முகன் துர்முகனா ஒரு துரமுகனா இவர் யாருக்கு என்ன பண்ணி செல்வது என் தம்பி பார்த்தா பண்ணி மேல சேர்த்து அந்த புலியா சொல்லிதான் கொட்டை எத்த புலினா நீ வாங்க வாங்க என் தம்பி துர்முக அப்பா கூட சொல்லு நாங்கள் வருவோம்
பழக்கம் அது மாத்த மாட்டோம். அது மாத்ததே கிடையாதுங்க. எதுக்கு பாரு என்ன சொல்லல ஆசி ஆசிங்க. டேய் 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 அந்த அளவுக்கு வாசு விட்டுக்கிற நீ. ஏடா ஓ. அதெல்லாம் சாமர்த்தியம். அது சாமர்த்தியமா? நம்ம போட்டாயே அருவா கோடி டால் பறக்க. ஜாமா ஜாமா என்ன நாளைக்கு விடாமல் 60 கோடி டால் பறக்குது. அம்மா சௌரமா இருக்கு. இருக்கு. எட்டாச்சாரி, எல்வராச்சாரி, கத்தாராச்சாரி, பரசுராச்சாரி, நம்மளாண்ட மோகனாச்சாரி. ஏண்டா கலப்பு செய்கிற ஆச்சாரி, கத்தடிக்கிற ஆச்சாரி, ஆச்சாரி, நகை செய்கிற ஆச்சாரி. ஆச்சாரி. இந்த ஆச்சாரி நான் சொல்லிக்கிறேன். என்னாண்ட மோகனாச்சாரி வச்சுக்கிறேன். அவர் என்ன பண்றாரு? அவரோ கதவு செய்யறாரு. கூடிய டேய் ஓ இப்ப அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நல்ல வாய்ப்பு. நல்ல வாழ்க்கை உட்காந்த இடத்துலயே சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க. அவங்கள போய் நீ சொல்ற. ஓ மோகனாச்சு ராஜா பார்த்தாரா? இது பார்க்கல. அவர் பார்த்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். இவர் தான் மோகனாச்சார். அவ்வளவுதான். ஆமா. அடங்குபாடு. என்னப்பா உன்னுடைய கடமை? ஐயா தொழில் ஆச்சொல்லி தொழில் ஆச்சாரி அவங்க நல்ல ஆச்சாரம் உள்ளவர். அவங்க இவ்வளவு நாள் ஆச்சு இந்த புண்ணியமா. அதாவது புலால் சாப்பிடுறதில்ல, பாதரட்சி போறதில்ல, சனிக்கிழமான விடாது தலைமூட்டு ஒரே ஒண்ணு மட்டும்தான் சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுறாரு? வேட்பாளர் மட்டும்தான் சாப்பிடுறேன். வேட்பாளர் மட்டுமா சாப்பிடுறா? ஏன் சாப்பிடுறா? ஜீர்ணாவலன்னு அப்படி இருக்கு. இருக்கு. இந்த ஆச்சாரி வாங்கிட்டு ஆச்சாரி, வாங்கிட்டு ஆச்சாரி, என்னாடுகிற ஆச்சாரி, அவங்க ஆச்சாரம் ஆச்சாரம் பெற்ற ஆசிரியர் குறிப்பிடாங்க. அவனை விட்டுட்டு இந்த குருட்டாச்சாரிய செய்கிறாரு. எவ்வளவு தாங்க வச்சுக்கிறேன் நான். விட்டுவே அப்படி அந்த குறிவிடைகள் நிறைந்திருக்க நான் சபையில வந்தால் இந்த அகில திருப்புவனம். இந்த திருப்புவனம் 56 நாடு. அது என்ன நாடு? அங்கம். அங்கம் வங்காளம். அங்கன்னா தெரியும். அதாவது அங்கன்னா இந்த ஜான் குஸ்தி. இந்த ஜான் குஸ்தி இருக்குதா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு தொலைவுல இருந்து நம்ம நாடகம் நடித்து பேர் எடுக்கணும் அப்படின்னு இந்த அங்கத்துக்காக தான் கஷ்டப்படுறோம். அங்கத்துக்காக இந்த குஸ்திக்காக தான் ஊரூரா நம்ம போறோம். இது எத்தனையோ கஷ்டங்குது. எவ்வளவு காதை போச்சிருப்பு போறாங்க, யார போறாங்கன்னாங்க. அவங்க வயிற்று சும்மா விடுமா அப்படி நீ சொல்வது இது உடம்பு கூடிய அங்கம். நாடு சொல்றது நாடு. என்ன நாடு? அங்கம். அங்கதாசனா அது ஒரு நாடு. சுருக்கமா சொன்ன அங்கம் சொன்னா அங்கதேசம். அங்கதேசம். அங்கம். அங்காளம். மச்சம். மரகதம். பொங்கனம். கூத்தலம் என்று சொல்லக்கூடிய அவனின் 56 நாடு. இந்த நாட்டிலே சிறந்த நாடு. சிறந்த நாடு அத்தினாபுரம். அத்தினாபுரத்தை சீரசிறப்போடு ஆண்டு வரீங்க. எங்க தாயார் பேர் என்ன? திருநாட்டு மகாராஜா. தந்தையோ திருதராட்டு மகாராஜா. எங்க தாயாரு கால்களே சித்தாயம்பு காந்தாரி. சித்தாயம்பு காந்தாரி. சித்தாயம்பு காந்தாரி. மலரு அவர் தெரியா மலருக்குது. மலரு ஆனா தனிப்பட்ட வாசனை அந்த தாயம்பு. தாழம்பு. ஆமாங்க. 3 பக்கம் முள்ளுடைய.
அந்த தாழம்பு போல வாத்திரமுள்ள எங்க அம்மா உடைய தாயார் சித்தாழம்பு காந்தாரி காத்தாரிக்கும் என்னுடைய தந்தைக்கும் தந்தைக்கும் இருவர் சுபத்திலே சுபத்திலே பிறந்த பிள்ளை பிள்ளைகள் வந்தா 10 20 100 பிள்ளை ஒரு பெண்ணு எவ்வளவு சாமர்த்தியம் பார்த்தா 101 அப்ப மம்மாது எந்த பேசாத அவங்க அம்மா 101 குழந்தை பெத்தாங்கன்னா இல்ல மைசூர் டாமா இல்ல மேட்டூர் டாமா இல்ல இந்த பாலாறு போதே அவட அகலமா இந்த பெருசா இருக்குமா எங்க வயிறு 6 போல இருக்கும் உலகத்துல சொல்லுவார்கள் ஒரு குழந்தைக்கு பிறக்க வேணுமானா தாயாருக்கு அந்த அளவுக்கு அந்த கரு வளர்ச்சி கொடுக்கிற ஆண்டவர் மற்ற நேரம் 2 இட்லி சாப்பிட்டோட போதுன்னு ஒரு குழந்தைய சுமக்கக்கூடிய பாக்கியம் தாயாருக்கு தான் எங்க அம்மாவுக்கு 101 குழந்தை அந்த வயிறை பார்த்து ஆறா மடுவா மைசூர் டேமான்னு கேட்கறாங்க அப்படி 101 குழந்தை பிறந்து அந்த தலைமை பிள்ளை உங்க நாமதை முதல் பிள்ளை ஏஷ்ட குமார் ஸ்ரீமந்த புத்திரன் ஸ்ரீமந்த புத்திரன் ஏன் சொல்றாங்க 4 பிள்ளை பிறக்கும் 4 பிள்ளைக்கு ஸ்ரீமந்தம் பண்ண மாட்டாங்க மூத்த பிரசத்துக்கு தான் ஸ்ரீமந்தம் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பண்ணுவாங்களா அதனால தான் நான் ஸ்ரீமந்த புத்திரன் எங்க சீமான் நான் வரும்போது சண்டையா
வாழ்ந்து வருகிறோம். பெருமையோடு வாழ்ந்து வருகிறோம். நான் மட்டுமல்ல, எங்க சித்தப்பா பிள்ளைகள் யாரு? பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள். ஒப்புக்குனா சொல்லிக்கிற சித்தப்பா பிள்ளைன்னு. சித்தப்பா பிள்ளைன்னு ஒப்புக்குதான் சொல்றீங்க. எங்க சித்தாத்தா குந்துமாதேவி 5 பிள்ளைகளை பெற்றால தவிர எங்களுக்கு ஆவாத பிள்ளைதான். ஆவாத பிள்ளையா தான் பெற்றார்கள். ஆமா. யாராரு பெற்றாங்க? பாண்டவர்கள். பாண்டவர்களும் போனவங்களும் போந்துட்டாங்க. அவங்க துண்டு வருவேன், குடை வருவேன், கால் வருவேன், கால் வருவேன், மூளை வருவேன். 4வது நாதாறு பசங்க. 4 விதமா போட்ட நாதாறு பசங்க. பசங்களால தான் எங்களுக்கு வம்பே வந்தது. ஒரு நேரத்திலே பாண்டவர் ராஜ்யம் செய்தார். பாண்டவர் ராஜ்யம் யாகத்தை செய்தார். ஏன் செய்தாங்க? ஆமா. என் சித்தமுகிறான பாண்டு அவன் குஷ்டரோகம் முச்சுவன். குஷ்டரோகம் பிடித்தவன். அவன் இறந்து சொர்க்கம் சேராமல் நரகத்திலே வாழ்கிறார். நரகத்திலே வாழ்கிறார். எப்படி வாழ்கிறார்? எப்படி? வக்கர பட்சின்னு சொல்லலாம். வக்கர பட்சின்னு சொல்லலாம். அது இரவுல சொல்லக்கூடாது. ஆமா. இருந்தாலும் இந்த கதை சொல்றேன். வக்கர பட்சின்னா அதாவது வாயாலே சாப்பிடும். ஆமா. வாயாலே மலை ஜெலிக்கும். ஆமா ஆமா ஆமா. அதான் வவ்வாலுன்னு. வவ்வாலுன்னு. அத்தன்மை உருவாக்கொண்டு வாழ்கிறார். தந்தை யாரும் செய்யாத ராஜுஜா செய்தாங்க அந்த பாண்டவர். ராஜாஜு யாகத்தை செய்தார் பாண்டவர். அப்படி பெரியப்பா பிள்ளைகள் வர வேண்டும் என்று எங்களுக்கு லிகிதம் வந்தது. அதை காணுமட்டு 100 பேரு புறப்பட்டோம். அந்த ராஜயாகம் முடிந்தது. போஜனம் ஆவதற்கு தாமதமாகி போச்சு. சரி மண்டபத்தை பார்க்கலான்னு அந்த கிச்சாமைங்கிற சகாஜம் அண்ணா மண்டபத்தை பார்க்கலாமான்னு அழைச்சிட்டு போனோம். அந்த தெவிடாபத சொத்து எங்கிருந்து வந்ததோ எங்க பார்த்தாலும் தங்கத்திலே தூணு அப்படியே தங்கத்தாலே இழைத்திருக்காங்க. எங்க போனாலும் ஒரு கண்ணாடி மாளிகாவே. எங்க பார்த்தாலும் கண்ணாடி மாளிகை. அந்த சொல்வ அந்த பாவி வந்ததோ நான் காண்டத்தோட காட்டை டாட்டா நீட்டு காண்பித்து அந்த காட்டெடுத்து நாடா பாவித்து இந்திரபுரத்தை பேர் வச்சு இந்த ராஜா செய்தார்கள். அதனால என் கைரேகை தனரேகப்படுத்தக்காரன் எத்தனை போன நீட்டி காண்பித்த என் கைராசி. ஆமா. அந்த பாண்டவ சொத்து வந்துடுது. சரி பார்த்தோடா. ஆமா ஆமா. நான் வீண்டாங்க ராஜா வேளா ஏறிடுறா. தப்பே இல்லைங்க. அவங்க சிறாலே அந்த போவி அந்த சேடி யாரு தாசி வெப்பாட்டி திரௌபதி என்ன பண்ணா தெரியுமா? என்ன செய்தார்? சேடி வாடி இதோ பாரு எங்க மாமனார் பெரிய மாமனார் திருதார்த்த மகாராஜா தான் பிறவி கூடுன்னு பார்த்தா அவர் வயத்திலே பிறந்து மூர்த்த மைத்துனரும் கால் கூடா அரை கூடா முக்கா கூடா சிரிக்கலாமா? அதுவே மனதிலே பொறாமை கொண்டு நாடு வந்தேன். பாண்டவரை கொடுத்து 5 கால மண்டபம் நான் கட்டினேன். சூதா மாடி நாடி நகர அத்தனை பார்த்து சிரித்தாங்க. சுருக்கி சும்மா விட்டானா? என் தம்பி என்ன பண்ணாங்க? அவளை சீர்குலைக்க வேண்டும் என்று அவன் என்னும் 366 விதியோ கூந்தல் விடுத்து ஓடிவா இழுத்து வந்து நிறுத்தி வஸ்திரபங்க செய்த சொல்லும். என் தம்பி பலம் பாத்துவா திரௌபதி சாலிய என்னைக்கு தொட்டு இழுத்தாரோ அதுல இருந்து இவரு அப்படியே நீத்து போய்கிறார். அது இன்னுமே தெரியல. அந்த பொம்பளை மேல கைப்பட்டா ஆம்பளை உரிமை கொஞ்சம் போகுது. உரிமே கொஞ்சம் போச்சுங்க. பாண்டவரோட செய்து என்ன செய்து 12 வனவாசம் 13 வேண்டும் காட்டுக்கு
பாத்தீங்க. இப்ப பாண்டவர் காண சென்று சரி. எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை? நேற்றோடு 7 வருஷ காலமாய் போச்சு. 7 வருட காலமாகிறது. இதற்குள்ளாக எனக்கு ஒரு எண்ணம். என்னங்க எண்ணம்? எனக்கு உனக்கு திருமணம் முடிந்து எனக்கு என் மனைவிக்கும் ஒரே பிள்ளை, ஒரே மகன். யாரு? ஒப்பற்ற மகன், பிள்ளை இலட்டண குமாரன். குழந்தை பேரு நக்கண குமாரன். குமாரா ஒரு வேலை நக்கண குமாரா. என் மனைவி யாரு? யாரு? பானுமதி. ஓ பானுமதி அல்லது பெருந்திருவாள். பெருந்திருவாள் என்ற 2 பேர் என் மனைவி. மனைவிக்கு அப்படி எனக்கு மனைவிக்கும் ஒரே பிள்ளை. எங்க அம்மாவுக்கு 101. நாட்டு மக்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்னே கண்ணே கண்ணு பிறந்து இளவரசு பட்டத்து குறிவினாயிட்டாங்க. குழந்தை வந்து இளவரசுக்குரிய பிள்ளையா இருக்க. அவனுக்கு திருமணம் செய்ய மனையா கருத்து. ஓ குழந்தைக்கு வந்து கல்யாணம் பண்ணல ஒரு கருத்து. அந்த சௌடியா பச பாண்டவர் வரக்கூடாது. அதுக்குள்ளாக பாண்டவருக்கு தெரியாம என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்துடணும் அப்படியே என் மனக்கு கருத்து. ஒண்ணு எங்க தெரியல. அதனால எனக்கு பெண்ணு பார்த்தவர் யாரு? மாமா. எங்க மாமா, எங்க குலதெய்வம். அவர் அழைத்தால் பெண்ணிற்கு விட கூறுவார். சீக்கிரம் காந்தார சென்று சகுனி மாமாவை அழைத்து
தேடின்னு வரான். பெரிய ஆள் யாருப்பா? நேரத்துக்கு வந்து டேஸ் குடுக்குறேன் டேஸ். டேய் நீ தேடிக்கொண்டு போறிய பெரிய ஆளு அவர் யாரு? தாளக்குடியே ஜாகுடி மாமாவை தேடி போற. அப்ப என்ன பார்த்து அவருக்கு எப்படிப்பா தெரியுது? நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? சின்ன காஞ்சிபுரம். சின்ன காஞ்சிபுரம். கத்திரி தெருவு. கத்திரி தெருவு. 8ஆம் நம்பர் வீடு. 8ஆம் நம்பர் வீடு. சேத்தப்ப நாயுடு தம்பி. சேத்தப்ப நாயுடு தம்பி. கிருஷ்ணப்ப நாயுடு. பெருமா கோயில் யானை ஓட்டுறாள் தானே நீ? யானை பாகன் நான் அல்லப்பா. வேறு நபர் வேறு நபர். வேறு நபர்னா நீ பீரா பிராந்தியா? வேறு நபர். வீர பிராந்தில இங்க இல்லப்பா. சரி. வேறு நபர்னா எந்த நாடு, எந்த ஊரு, உன் பேரு, உன் அட்ரஸ் மொத்தம் சொல்லு. விளக்கமாக சொல்ல வேண்டாம்.